யார் காரணம் தெரியுமா? அர்ஜுன் தான். என்னது? அர்ஜுன் உனக்காக ரெக்வெஸ்ட் பண்ணானா? என்னால நம்பவே முடியலையே. நிஜமா சித்தப்பா? அர்ஜுன் நீயே சொல்லாத, அப்பதான் சித்தப்பா நம்புவாரு. ஆமா மாமா, பவிக்கு ஃபீவர் வந்தனால தான் அவ எக்ஸாமையும் மிஸ் பண்ணி ஸ்கூல் ஃபர்ஸ்டையும் மிஸ் பண்ணிட்டா. அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் நான் கிளாஸ் மிஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். அர்ஜுன் தான் மிஸ் கிட்ட கெஞ்சி கேட்டு போராடி இந்த சான்ஸை வாங்கி கொடுத்தான். எங்களுக்கே அவன் பவிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் கேட்டதுனால மட்டும் அவங்க பவிக்கு இன்னொரு சான்ஸ் தரல. அவன் நல்லா படிப்பான்றதும் ஒரு ரீசன் தான். போய் 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 எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அர்ஜுன். இல்ல பவி, நீ நல்லா படிக்கிறது தான் ஒரு காரணம். இல்ல 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 இல்ல, நீ தான் காரணம். நீ தான் காரணம். சரி ஓகே விடு, 2 பேரும் தான் காரணம். சரியா? சரி ஓகே. நீங்க 2 பேரும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதென்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி? நானும் அர்ஜுனும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். கரெக்டா அர்ஜுன்? கரெக்ட் தான் பவி. என்ன நீ உங்க பையனா இருந்துகிட்டு அர்ஜுன் இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்? சரி சரி, ஸ்கூல் கதையெல்லாம் போதும், போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க. ஏய் அர்ஜுன், நீ வா. ஏங்க நீங்களும் கொஞ்சம் எழுந்து வாங்க. பசங்களா வாங்க, நான் போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. மாமா, பவி கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அதை பேசி முடிங்க. என்ன சித்தப்பா, என்கிட்ட என்ன பேசணும்? சொல்றேன், நீ என் கூட வா.